அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. இன்று நாம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போமா? செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய கோரையில் நடப்பது மிகவும் உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் கோரையில் நடப்பது சிரேஷ்டம். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொடுக்க கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும். வாசற்படி, உரல், ஆட்டுக்கால், அம்மிக்கல் இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் முதலியவற்றை அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. எரியும் குத்து விளக்கு தானாக அணையக்கூடாது. ஊதியும் அணையவிடக்கூடாது. வீட்டில் யாராவது ஒருவரையோ சனியனே என்று திட்டக்கூடாது. எலவு என்ற வார்த்தையும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே அதை தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது அதை தரையில் சிந்தக்கூடாது. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்று பெயரும் உண்டு. எனவே நெல்லி மரம் லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாக திகழ்கிறது. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். நன்றி. மீண்டும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.